பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீனுன்னு? இதோட பெரிய மீனெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய மீன். அது நம்ம குளத்துல இன்னைக்கு மீன் பிடிக்கிறத விளாக்காக பண்ணி போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மீன் மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து பல மீன்கள் இருக்குது. தண்ணி வத்தாதோ? வத்திரும். அது கிடக்கு, சிலேபி கிடக்கு. சரி, 3-4 ஐட்டங்க கிடக்கு. தாத்தா இதுக்குள்ள வகையான மீனெல்லாம் கிடக்குது, பெருசு பெருசாக கிடக்குது, ரொம்ப வகையான மீன்லாம் இருக்குதுப்பா, வா பிடிக்கலாம் அப்படின்னாரு. தாத்தா நீங்கள் இருங்க, நம்ம பிடிக்க அப்படின்னு இறங்கியாச்சு. நான் வேறு தாத்தாட்ட கெத்தாக பேசிட்டேன். தாத்தா மீனை பிடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், உங்களுக்கும் தரோம் அப்படின்னு. பார்த்தா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஏன்னா கரையில் விட்டுட்டு போயிட்டாங்க. பைக்கு மொபைல் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. நீ சின்ன பையன் அப்படின்ட்டாங்க. அடா பாவீங்களா போங்கடா அப்படின்னு கரையிலே உட்காந்துட்டேங்க. மீன் பிடிக்கிறதும் ஒரு வகையான என்ஜாய்மெண்ட், மீன் பிடிக்கிறத பார்க்கறதும் ஒரு வகையான என்ஜாய்மெண்ட் தாங்க. பாருங்கள் எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சேர்த்துக்க மாட்டேக்காங்க, அதுதான் சொல்ல போனால் உண்மை. சரி பரவாயில்ல அப்படின்னு கரையிலேயே உட்காந்துட்டேங்க. கரையிலேயே உட்காந்துட்டு இந்த மரம் செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வண்டிக்கும் ஒரு காவலாக இருந்தேன். உள்ளே இறங்கினவங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சின்ன மீனாக தான் அம்பிடுது. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி நாங்களும் கிளம்பிட்டோம். வலையை சுருட்டினாங்க. வலையை சுருட்டும் போது தான் கிடச்சது பாருங்க, சரியான மீனுங்க. பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. முதலே பார்த்துருப்பீங்களா? குறைஞ்சது 7 கிலோ 8 கிலோ இருக்கும். அமுக்கிட்டான் ஆளுக்கு ஒன்று அமுக்கிட்டாங்க. 4 மீன் கிடச்சிது. செம ஜாலி, ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதுலேயும் ஒரு பயமாகி போச்சு. போனது 7 பேர், கிடச்சது பெரிய 4 மீன். ஆடா பாவீங்களா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிருந்தேன். ஒரு வேளை தரமாட்டாங்களோ வெளியில் உட்கார போய் அப்படின்னு. அங்கே உள்ளே போனவனே நினச்சிருக்கான், ஆடா பாவி எனக்கே தரமாட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு அவன் நினச்சிருக்கான். எல்லாருமே இப்படியே நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியோ ஒரு மீன் கேட்டு வாங்கிட்டேன். வீடியோ எடுக்க போகிறதுனால சும்மா உட்காந்து இவ்வளோ பெரிய மீன் வாங்கியது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம நண்பர்கள் தானே. என்ன பெரிய கிருஷ்ணா? பெரிய கிருஷ்ணாடா? சரி சரி. இந்த குளத்துல நல்லா மீன் கிடக்குண்ணா? ஆமா மீன் கிடைக்கியா? என்னென்ன மீன்லாம் இருக்கு இதுல? இதுல விரால் கிடக்கு, இந்த வளப்பு கெண்டைய அது கிடக்கு, சிலேபி கிடக்கு. சரி, 3-4 ஐட்டங்க கிடக்கியா? 4 ஐட்டம் கிடக்குண்ணா. உங்க ஊருக்காரங்க பிடிப்பாங்களா இத? நிறைய பிடிப்பாங்க. இப்போ வலை போட்டுருந்தாங்க, எடுத்துட்டாங்க. இது தண்ணி வத்தாதோ? வத்திரும். இல்ல வத்துமா எப்பயுமே தண்ணி அடக்குமா? ஆடி மாத்தியில குறைஞ்சிரும். தண்ணி அங்க வரைக்கும் கிடைச்சு அப்படியே சரிஞ்சனமா குறையுது. சரி சரி சரி. நீங்க மீன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. அப்படியா? சரி அப்ப கொஞ்சம் இருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு மீன் தரேன், போய் சாப்பிடுங்க. சரி வீடியோ ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும் போலுக்கே. அப்போ இன்னும் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷமாவது தேத்துவோம் அப்படின்னு போகிற வரதெல்லாம் வீடியோ எடுத்தேங்க. இந்த பாருங்க பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த வழியாக போச்சு. நீங்கள் பஸ்லேயே வந்து இறங்கி குளத்துல மீன் பிடிச்சிட்டு பஸ்லேயே கூட போகலாம். இது எந்த ஊர்னு கமெண்டில் நீங்கள் தெரிஞ்சால் பண்ணுங்கள், பார்க்கலாம். பாருங்கள் சூரியன் மறையிற திசை அப்படியா? மேற்கு எப்படி ஜம்முன்னு இருக்கு. ஆளுக்கு ஒரு மீனாக பெரிய மீனை பிடிக்கணுன்னு போராட்டத்தில் இருந்தோம். ஆனால் லாஸ்ட்டு வரைக்கும் 4 மீன் அவ்வளோதான் கிடச்சது. ஆளுக்கு ஒரு மீன்னா 7 மீன் வேணும், 3 மீன் வேணும். என்ன பண்ணுறது, கிடைக்கலையே. சரி கிடைச்சது லாபம் அப்படின்னு மனசை தேத்திட்டோம். இங்கேருந்து பார்க்க மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக தெரிஞ்சதுங்க. அந்த திட்டாக தெரியுது பாருங்க கீழே அந்த மரங்களுக்கு மேலே, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னும் டைம் ஆகி சூரியன் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்ததுன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தெளிவாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் சூரியன் மேலே இருந்ததுனால இவ்வளோ தான் தெரிஞ்சது. காற்று சும்மா சொல்லக்கூடாது, சிலு 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 சிலுன்னு அடித்தது. செமையாக இருந்தது காற்று. அதுக்கு தக்கன வெயில் கொன்னுருச்சு இன்னைக்கு. செம வெயில். கொஞ்சம் காற்றடிக்க போய் நல்லா இருந்தது. உள்ளே இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கிற எனக்கு தான் மண்டை காஞ்சிட்டு. இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை அனுபவிக்க போகிறோம், இந்த சீசனில் தான் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணி நல்லா பிடிச்சோங்க. ரொம்பவே போதுங்க அளவு பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இந்த வாராங்க பாருங்கள் நம்ம பாய்ஸ், இவங்க தான் மீன் பிடிக்கிற மாதிரியா இருக்காங்க. 4 பேர்த்து அடிக்க போகிற மாதிரி வராங்க பாருங்கள். அதுலேயும் முன்னாடி வராமல் பாருங்க ஒருத்தன், அவன் தான் வேலுமுருங்க. எல்லா கம்மையும் குத்தையை கடுத்த மாதிரியே கூட்டி போயிடுவாங்களெல்லாம். நல்லா பொறுப்பானவன். அப்படி சொன்னா தான் கூப்பிட்டு போவேன், ஏன்னா அவன் தான் வலைக்கு சொந்தக்காரன். என்னண்ணா
நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா ஒன்றும் இருக்காது. அங்க ஒரு கோயில் நம்ம கொஞ்சம் முன்ன கடை இருக்கும். இப்போ அடியை மட்டும் பாருங்க, சப்பு 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 சப்புன்னு அடிக்கும் பாருங்க. நல்லா முரட்டாளாக இருந்தால் தான் இதுலாம் அடி வாங்க முடியும். இதுதான் நாங்கள் பிடிச்ச மொத்த மீன். எல்லாமே போதுங்கிற அளவாகி போச்சு. இதெல்லாம் பிரித்து நாங்களே ஒத்தையில் சாப்பிட மாட்டோம். அதுமாரி சொந்தக்காரங்களுக்கு அதுமாரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். இது பிடிக்கிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, மொத்தம் 4 மீன், பெரிய மீன். இப்போ காட்டுறேன் பாருங்க, அடி தூக்கம் பாருங்க. 4 மீன் அடிச்சு எங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது 7 கிலோவில் 8 கிலோ இருக்கும். ஆனால் கம்மியாக கூட இருக்கலாம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இது எத்தனை கிலோ இருக்கும்னு. ஒவ்வொரு மீனும் காலையில் ஒர்க் அவுட் பண்ண மறந்துட்டேன். அதான் சரி இதை பயன்படுத்தி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோமேனே போட்டாச்சு ஒர்க் அவுட்டை. விடாத. பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட்டுனே, செம வெயிட்டுங்க. தூக்குறது கஷ்டமாக தான் இருந்தது. எறும்புல நின்ட்டான் போலக்கு. ஏ செல்ல என் கையில உண்டா எறும்பு அங்க நீ. க்ளீன் பண்ணவே முடியலங்க, இழுக்கவே முடியல. கத்திலையும் கூர்மை இல்லை, நமக்கு புத்திலையும் கூர்மை இல்லை. அருவாமனையை பார்த்தேன் அதுக்கு மேலே இருக்குது. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சேது எல்லாம் எடுத்துட்டேன். இது எடுக்கிறதுக்கே போதும் போதும் ஆகிப்போச்சு. அறுக்கிறதுக்கு அதுக்கு மேலே கையெல்லாம் உடஞ்சி போச்சுங்க. இவ்வளோ பெரிய மீனை தூக்கி இந்த அருவாமனையில் அறுக்கணும்னா சும்மாவா? நம்ம சீசனுக்கு தாங்க பிடிக்கிறது. அது இந்த சீசனுக்கு தான் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் கிடச்சிருக்கு. இல்லைன்னா 1 கிலோ 1.5 கிலோ தான் கிடைக்கும் அதிகபட்சமே. அதனால் பெரிய கத்தி எல்லாம் வாங்குறது இல்லை. இருக்கிறத வச்சே பேத்தி அடித்து பிடிச்சி தின்றது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செம டேஸ்ட்டாக இருந்தது. நான் வெட்டினதுலேயே சின்ன பீஸு தான். பெரிய பீஸெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. சாப்பிடுவேன், வச்சு வச்சு சாப்பிடுவேன். ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.